நிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா உன்னிலவில் என்னிலவே சொர்க்கம் தானம்மா சின்னம் மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராட வா வா இப்படி எழுதி வச்சு படிச்சிட்டு இருக்காப்ல. ஜனநாயகனுடைய டிக்கெட் 2000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. டேய் 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 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிற 150 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விக்கிற நீதான் ஊழலை ஒழிக்க போறியா? அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். படத்துல இங்க என்ன விட்டு பாரு, நான் பனையூருக்கு ஓடி போவேன், அங்க போய் படுத்துக்குவேன், தேட மாட்டேன், தலாபலி திலாபலி திலாபலி ஹே அப்படி மாட்டேன். தலையெழுத்துடா டேய், தலையெழுத்துடா. இங்க வந்து கபடி 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 ஆச்சு பூச்சி சத்துல போட்டாச்சு. இங்க விஜய் செய்வாரா? எப்படி செய்வாரு? என்ன செய்வாரு? ஏதாவது தெரியுமா? நம்ம பேசுற இந்த அரசியல் தெரியுமா? தண்ணி பிரச்சனை, மண்ணு பிரச்சனை, கல்லு பிரச்சனை, எதுவும் தெரியாது. என்ன தெரியும்? என்ன தெரியும்? நான் சும்மா அது தெரியாது. ஊழல சார் இருக்கல, சாரு நம்ம பக்கா மாசு ஊழலை ஒழிக்க போறாராம். ஊழல் சக்தி அதிமுகவா, தீய சக்தி திமுகவா. என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? என் கேரியரோட உச்சத்தையே நான் உதறிட்டு வந்துட்டேன் அப்படின்றாப்ல. ஊழலை ஒழிக்க போன நம்ம பக்கா மாசு, என் பக்கா மாசு ஊழலை ஒழிக்க போன பக்கா மாசு திருநெல்வேலியில நம்ம ராம் முத்துராம் தியேட்டர்ல ஜனநாயகனுடைய டிக்கெட் 2000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. டேய் 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 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிற 150 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விக்கிற நீதான் ஊழலை ஒழிக்க போறியா? ஊழலை ஒழிக்க போறியா? நீதிமன்றத்தால 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நீங்க தான் ஊழலை ஒழிக்க போறீங்களா ப்ரோ? விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க ஒழிக்க போறீங்க. முதல்ல மண்ணினுடைய பிரச்சனை, மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து பேசணுங்க. மனசுல இருந்து பேச முடியாத துண்டுச்சிட்டு எழுதி வச்சு அந்த எஸ்பிபி வந்து பாரு பழைய பாட்டு பாடுவாரு, அது மாதிரி வெளிச்சிருது. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா உன்னிலவில் என்னிலவே சொர்க்கம் தானம்மா சின்னம் மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராட வா வா இப்படி எழுதி வச்சு படிச்சிட்டு இருக்காப்ல. அங்க ஏற்கனவே ஒரு A4 சீட்டு கிட்ட தமிழ்நாடு 30 வருஷம் மாட்டிக்கிச்சு. இப்போ ஒரு துண்டு சீட்டு. மக்களின் பிரச்சனைகளை துண்டு சீட்ல எழுதி வச்சு தான் நீங்க பேசணும். நான் 1 மணி நேரம் பேசினேன். எங்க அக்கா சத்யா பேசினாங்க, அண்ணன் ஹிமாயின் பேசினாங்க. எங்கள் கட்சியில யாரு பேசினாலும், ஏன் எங்க கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் 3 மணி நேரம் பேசுவாரு. உலக அரசியல், ஈரான் அரசியல், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏன் சண்டை, அமெரிக்கா ஏன் ஈரான்ல போர் தொடுக்கிறான், ஈரானியன் அரபு நாட்டை அடிக்கிறான், என்ன பிரச்சனை, ஏன் நமக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, ஈரான் சண்டையினால நமக்கு எதுக்கு கேஸ் வரல, இவன் 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கு, ஏன் வீட்டுல இருக்கா தண்ணி இல்லாம போகுது, அப்படி எல்லா பிரச்சனையும் பேசுற ஒரு தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். சாட்டைக்கு கட்டுக்கட்டா பணம் வருது, வெளிநாட்டுல இருந்து கோடி கோடியா கொட்டுது, ஒரு வீடியோக்கு 2 லட்சம், ஒரு வீடியோ அள்ளி விட்டானுங்க. என்னைய வந்தாங்க, எங்க வீட்டையே புரட்டி போட்டாங்க. எங்க வீட்டில இருந்து கட்டுக்கட்டா பணம் எடுக்கல, எங்க வீட்டில இருந்து எடுக்கப்பட்டது தலைவர் பிரபாகரன் எழுச்சியின் வடிவம் என்கிற புத்தகமும் அண்ணன் சீமானுடைய திருப்பி அடிப்பேன் என்கிற புத்தகம் மட்டும் தான், வேற எதையும் எடுக்கல. அப்படி எல்லா வழக்கையும் பார்த்து நாங்க நிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு வழக்கு எடுத்தேன் பாரு, ஒரு ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடலையே. ஓடினான் கரூர்ல இருந்து ஓடினேன் பனையூருடைய பங்களாவுக்கே ஓடினான். அந்த ஆதவர்ஜுனா, அந்த புஷி ஆனந்த், நிர்மல் குமார், ராஜ்மோகன் ஒரு பையன், அவன் மேல வழக்கே இல்ல. அப்ஸ்காண்டு. டேய் நீ என்ன பூடம் தெரியாம சாமி அடிக்கிட்டு இருக்க? வழக்கே இல்ல. செல்போன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது இந்த காரைக்குடி ஒரு தம்பி டாக்டர் எம்எல்ஏவே வாழ்ந்துட்டு இருக்கான், காரைக்குடி பிரபு. அவன்லாம் கோவால போயிருந்திருக்கான். உன்னை தேடவே இல்லப்பா, எஃப்ஐஆர் உன் பேர் இல்லப்பா. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிக்கிற கட்சிகள் நாம் தமிழ் கட்சி. அவன் வழக்க பார்த்து ஓடுறவன். திருநெல்வேலியில யாராவது என் தம்பிமார்கள், அஜித் ரசிகர்கள், சாரி விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் தான் திருநெல்வேலி அதிகமா இருப்பாங்க. திருநெல்வேலி அஜித் ரசிகர்களுடைய கோட்டை. அவங்களுக்கு தெரியாது நான் ஏன் விஜய திட்டேன், நான் ஏன் விஜய திட்டேன். டேய் எனக்கு விஜயை எப்பவுமே பிடிக்காதுடா. நான் ஜனா படத்துக்கு போய் கில்லி படத்துக்கு வந்தவன வம்பெடுத்த வேணாம், சுறா படத்துக்கு போய் அவனை கூட்டு அடிச்சு வரட்டவனால எனக்கு இயல்புலே பிடிக்காது அவங்கள.
சும்மா சொல்றாரு. விஜய் சீன்றதுக்கு அவர் அஜித் ரசிகன். டேய் ராமுத்ராம் தியேட்டர்ல நாங்கெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது, பொலிட்டிக்கலா இருக்காது. என்னைய பத்தி என் தம்பி அஜித் ரசிகன் கிளம்பிட்டான். அவன் இயல்புல ஏன் அஜித்தை பிடிக்கும்னா இயல்புல நல்ல மனுஷன், இயல்புல நல்ல மனுஷன். இவன் இயல்புல தப்பான பையன். கட்சிக்காரன் சாக கொடுத்துட்டு களத்திலிருந்து ஓடி போன கோலை, பச்சை கோலை. படத்துல நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நான் மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். படத்துல இங்க என்ன விட்டு பாரு, நான் பனையூருக்கு ஓடி போவேன், அங்க போய் படுத்துக்குவேன், தேட மாட்டேன், தலாபலி திலாபலி திலாபலி ஹே அப்படி தலையெழுத்துடா. டேய் தலையெழுத்துடா. இங்க வந்து கபடி 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 ஆச்சு பூச்சி சத்துல போட்டாச்சு. இங்க ஓடுவாரு. அங்க தனலட்சுமியை காப்பாத்த போற நீங்க இங்க 41 பேரை காப்பாத்தலையே சாமி. பக்கா மாசு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.